ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं सात्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 11 8வது ஸ்லோகம் வந்து பார்க்கணும். ந தூ மாம் சக்யசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுக பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். இல்லையா? 4வது ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம போன வாரம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து இது 8வது ஸ்லோகம் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ அர்ஜுனன் வந்து பகவானிடம் வேண்டுகிறார், எனக்கு வந்து உங்களுடைய விஸ்வரூபத்தை வந்து எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி பகவானிடம் பணிவான மனப்பான்மையில் வந்து அணுகுகின்றார். இப்போ வந்து இங்கே வந்து பகவான் வந்து சாதாரண ஒரு பௌதீக கண்களால் இல்லையா வந்து பகவானை காண முடியாது. இப்போ அதற்காக பகவான் எப்படி அர்ஜுனனுக்கு திவ்யமான பார்வை வந்து கொடுக்கின்றார். இப்போ அந்த திவ்யமான கண்களை வந்து கொடுக்கும்போது தான் அர்ஜுனனுக்கு வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தையே வந்து பார்க்க முடியுது இல்லையா? முதல்ல வந்து அந்த பூரணத்தின் வைபவம் முந்தைய அத்தியாயத்தில் வந்து பகவான் வந்து சொன்னதை இப்போ வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு கண் முன்னாடியே வந்து காட்டுகின்றார். இரு கரங்களுடன் இருக்கும் கிருஷ்ணரை தவிர வேந்தி எந்த உருவத்திலும் அவரை காண தூய பக்தன் விரும்புவது இல்லை. அவரது விஸ்வரூபத்தை அவரது கருணையால் காணும் பக்தன் அதனை மனதால் காணவில்லை, ஆன்மீக கண்களால் காண்கிறான் இல்லையா? அந்த பகவானை வந்தும் மனக்கற்பனையின் மூலமாக பகவானை காண முடியாது. எவ்வளவு பிறவிகளாகவும் மனக்கற்பனை வந்து செய்து கொண்டே போனாலும் பகவானை வந்தும் உள்ளபடி காண்பது ரொம்ப கடினம் இல்லையா? பகவானுடைய கருணையால் தான் பகவானை வந்து காண முடியும். இப்போ வந்து இங்கே சொல்லப்படும் மாதிரி எப்படி ஆன்மீக கண்களால் பகவானை காண்கிறான் அர்ஜுனன். இதே பில்வமங்கல டாக்கூர் கூட வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய புலன்கள் தான் என்னுடைய கிருஷ்ணரிடமிருந்து பிரித்து என்னுடைய புலன்கள் என்னுடைய பௌதீகத்தில் வந்து என்னை வந்து திரும்ப திரும்ப ஆழ்த்துகின்றது. இந்த கண்கள் தானே என்னை வந்து இங்கே திரும்ப என்னுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கண்களையே வந்து இந்த ஊசியால் வந்து குத்தி அந்த
கண்கள் பார்வையே வந்து இல்லாத மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்வை இல்லாமலே பல வருடங்களாக வந்து பில்வமங்கல தாக்கூர் இருக்காங்க. அப்போ வந்து பகவான் வந்து ஒரு சிறு பாலகனாக தினமும் வந்து சில பில்வமங்கல தாக்கூரோட தினமும் வந்து அவங்க இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா 700 வருடங்கள் 700 இயர்ஸ் வந்து பில்வமங்கல தாக்கூரோடையே வந்து பகவான் வந்து இருந்தாங்களாமா. அவங்களுடைய லீலைகளை பாடலாக வந்து பாடும்போது பகவான் அருகிலே இருந்து கேட்கிறார். அப்போ இந்த மாதிரி அவங்க பாடி பாடி வந்து அவங்க விருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருந்தாவனம் வந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த சிறு பாலகன் வந்து இவ்வளோ நாள் என்னோட இருந்தது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ தெரிந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய அவங்களுடைய கண்களால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அவங்களுடைய பௌதிக பார்வை இல்லை. ஆனால் வந்து பகவானை வந்து அவங்களுடைய கண்களால் வந்து பார்க்குறாங்க. இது எப்படி சாத்தியம்? நான் கிருஷ்ணரை நேரடியாக பார்க்கிறேன், என்னுடைய கண்கள் இல்லை. அதான் பகவானை வந்து எப்படி பார்க்கலாம்னா பிரேமாஞ்சல சுரித்த பக்தி விலோச்சனேன பிரம்ம சம்ஹிதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி பிரம்மதேவர் வந்து கூறுகிறார். வந்து பக்தி என்னும் மையினால் வந்து யாருடைய கண்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களால் வந்து பகவானை எப்பொழுதுமே வந்து காண முடியும். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ பகவானுடைய விஸ்வரூபத்தை காண்பதற்கு அர்ஜுனனுக்கு பகவான் வந்து ஆன்மீக கண்களை வந்து கொடுக்கின்றார். இப்போ கிருஷ்ணரது விஸ்வரூபத்தை காண அர்ஜுனன் தனது மனதை மாற்றிக்கொள்ளும்படி கூறப்படவில்லை இல்லையா? மனதினால் மனக்கற்பனையால் பார்க்க முடியாது, அவருடைய பார்வையை மட்டுமே வந்து மாறிக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டான். இப்போ இதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் அவ்வளவு முக்கியமானதல்ல. இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவாகும். இருந்தும் அர்ஜுனன் அதை காண விரும்பியதன் காரணத்தால் அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான பார்வையை இறைவன் அவனுக்கு கொடுக்கின்றார் இல்லையா? தூய பக்தர்கள் வந்து என்றுமே விஸ்வரூபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன்னா ஒரு தற்காலிகமான ஒரு தோற்றம், ஒரு கற்பனையான தோற்றம் இல்லையா? போன வாரம் வந்து பார்த்தோம், கல்பனா அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விஸ்வரூபம் வந்து ஒரு கற்பனையான ஒரு தோற்றம். ஏன்னா வந்து தூய பக்தர்கள் அல்லாதவர்கள் வந்து பகவானை நேரடியாக அணுக முடியாது. இப்போ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லா பௌதிக பொருட்களின் மூலமாகவும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து நினைவு கூர்ந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து பகவானை வந்து அணுகுவதற்கான அந்த ஒரு வழிமுறை. இப்போ அதுக்காக தான் இது எல்லாமே வந்து சொல்லப்படுது இது. ஆனால் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஸ்வரூபம் வந்து முக்கியமே இல்லை. ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கோயில் வந்து கிடையாது. இப்போ அது ஒரு தற்காலிகமான ஒரு தோற்றம், பௌதிகமான தோற்றம். அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அர்ஜுனனுக்கு வந்து எதுக்காக வந்து இந்த விஸ்வரூபத்தை வந்து காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அது அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சொல்லப்படும் இல்லையா? முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஏன்னா வருங்காலத்தில் நிறைய பேர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி போலியாக வந்து நிறைய பேர் தன்னை கடவுள் என்றும் வந்து பிரகடனப்படுத்தலாம். அதுக்காக வந்து அர்ஜுனன் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி பகவானுக்கு வந்து விஸ்வரூபத்தை வந்து காட்ட சொல்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு அவங்க சித்திகள் வந்து தெரிந்து வைத்து யோக சித்திகளில் வந்து ஏதோ 1-2 தெரிந்து வைத்து அதை எல்லாமே வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்க இதையோ ஒரு அதிசயமாக வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சாதாரண மனிதர்கள் வந்து நம்பிடுறாங்க. இந்த மாதிரி சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து இருக்கும்போதே அந்த மாதிரியும் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவங்களை வந்து கண்டித்தும் இருக்கிறார். இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் ஏவி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து பக்தி வினோத் தாக்கூரை வந்து அவங்க அந்த மாதிரி கொல்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு செயல் வந்து செஞ்சாங்க. ஆனால் சில பக்தி வினோத் தாக்கூர் வந்து அவங்க வந்து உறுதியோட எந்த விதமான தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து படித்துக்கொண்டே இருந்ததுனால என்னாச்சுன்னா அவங்க வந்து ஏவி விட்டது அது சரியான பலன் அளிக்கலைன்னா யார் வந்து ஏவி விட்டாங்களோ அவங்கள திரும்பி போய் அவங்களே வந்து கொண்டு விடும். இப்போ அது வந்து சில பக்தி வினோத் தாக்கூர் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் படித்ததுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. திரும்ப அந்த நபருக்கே வந்து திரும்பி அவங்களுடைய உயிரே வந்து போகிற நிலை வந்து ஏற்பட்டது. இப்போ அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்து செய்கிறாங்களோ ஒரு சாதாரண மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தான் கடவுள். இன்னும் ஒரு அற்புதமாக சாதாரண மனிதர்கள் செய்ததை விட்டுட்டு ஒரு சிறந்ததாக ஏதோ ஒரு செஞ்சுட்டாங்க, அற்புதமாக அதிசயமாக செஞ்சுட்டாங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ ஆனால் அவங்களிடமிருந்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நான் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னா விஸ்வரூபத்தை வந்து காட்டணும் இல்லையா? கோவர்தன மலையை பகவான் 7 வயசுலேயே வந்து தூக்கினார். இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க தூக்கணும். அதுக்கப்புறம் பகவான் எப்படி ஆத்தியம் புராண புருஷம் நவ எவ்வனம் இல்லையா? ரொம்ப ரொம்ப பழமையானவர் ஆனால் என்றும் புதுமையானவர்
இல்லையா. பகவான் வந்து ரொம்ப பழமையாக இருந்தாலும் அவர் வந்து என்றும் இளமையானவனாகவே இருக்கிறார் இல்லையா. இப்போ வந்து யாராவது இங்கே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல முதுமை வரக்கூடாது, அதுக்கப்புறம் வியாதி வரக்கூடாது இல்லையா. அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மரணமும் வந்து அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா. இது வந்து எப்படி சாத்தியம்? ஏன்னா பகவானுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நம்மளுடைய புரிதலுக்கு எப்படின்னா நம்ம வந்து தொடக்கம் பார்த்துருக்கோம், முடிவு பார்த்துருக்கோம் இல்லையா. தொடக்கம் இல்லாததை பார்க்கல, முடிவு பார்க்கல. இது எல்லாமே நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது இல்லையா. அப்போ வந்து பகவான் இதில் வந்து அர்ஜுனன் வந்து இதில் வந்து பார்க்கும்போது அர்ஜுனன் வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது வந்து நான் தொடக்கமும் பார்க்கவில்லை, முடிவும் பார்க்கவில்லை, இறுதியும் எங்கே எனக்கு எதுவுமே தெரியலை, இது எங்கே தொடங்குதுன்னு தெரியல, எங்கே முடிவும் தெரியல, எதுவும் மத்திய கூட வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி பகவான் வந்து எல்லையற்றவராக இருக்கிறார். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் பகவான். அதுதான். அப்போ கிருஷ்ணருடன் திவ்யமான உறவில் முறையாக நிலை பெற்று இருக்கும் பக்தர்கள் அவருடனான அன்பு பரிமாற்றத்தினால் கவரப்படுகின்றனர் இல்லையா. விஸ்வரூபம் வந்து தூய பக்தர்களுக்கு அவ்வளோ முக்கியமும் இல்லை, அதில் வந்து அன்பு பரிமாற்றம் வந்து செய்ய முடியாது. இப்போ இதே வந்து தூய பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பான உறவில் இல்லையா. 5 உறவுகள் வந்து இருக்குது எல்லா உயிர்வாளிகளுக்கும். இப்போ அந்த உறவில் வந்து என்றுமே வந்து எப்படி பகவானுக்கு அன்பு பரிமாற்றம், அன்பு சேவை வந்து செய்யலாம். அவங்களுடைய நிலை வந்து அதுதான். அவர்கள் ஜட ஐஸ்வர்யங்களால் கவரப்படுவது இல்லை. கிருஷ்ணரது நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அவரது தோழிகளும் கிருஷ்ணர் தனது ஐஸ்வர்யத்தை காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் விரும்புவது இல்லை இல்லையா. கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யம் தேவையே இல்லை பக்தர்களுக்கு, கிருஷ்ணர் தான் வேணும் இல்லையா. இப்போ இதே வந்து குருஷேத்திர போர்க்களத்திலையும் துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து போய் நிற்கும் போது பகவான் வந்து சொல்கிறார், நான் வந்து எதுவும் இல்லாமல் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் நிராயுதபாணியாக நான் இருப்பேன், அது வேணுமா இல்லைன்னா என்னுடைய படைகள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து துரியோதனன் வந்து உங்களுடைய படைகளே போதும், நீங்கள் வந்து சும்மா மாடு தான் மேய்க்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களை வைத்து நான் என்ன செய்ய முடியும், உங்களுடைய படைகள் இருந்தால் நான் வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீங்கள் மட்டுமே எனக்கு போதும். ஆனால் வந்து வெற்றி யாருக்கு வந்து கிடைத்தது இல்லையா. அப்போ இது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு உதாரணம் வந்து ஒரு அரசர் வந்து எங்கே இருக்காங்களோ வந்து அரசர் அப்படின்னு சொல்லும்போது தனியாக அரசர் மட்டும் வந்து இல்லை இல்லையா. அரசரோட அவருடைய பரிவாரங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து வரும். அதே மாதிரி தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணரோடு சேர்ந்து எல்லாமே வந்து வந்துடும். ஏன்னா லக்ஷ்மி தேவி வந்து எங்கே இருக்காங்கன்னா கிருஷ்ணர் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் லக்ஷ்மி தேவி இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து பகவானை விட்டு பிரிந்து தனியாக இருப்பதில்லை இல்லையா. நாளைக்கு வந்து ராமநவமி இல்லையா. இந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், கேட்டிருப்பீங்க இல்லையா. ராவணன் இல்லையா சீதாதேவியை மட்டும் வந்து தனியாக வந்து அழைத்து சென்றதனால் வந்து என்னாச்சு, அவங்களுடைய எல்லா துரதிர்ஷ்டத்திற்கும் காரணமாக அமைந்தது இதுதான். அப்போ அதுதான் துரியோதனன் பகவானுடைய படைகள் மட்டுமே வந்து வேண்டும், கிருஷ்ணர் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ அதுதான். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுருப்பாங்க, கிருஷ்ணா நீங்கள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன்னா எல்லாமே வந்து இந்த பக்தர்கள் வந்து புரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லாமே கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டில் வந்து இயங்குது, எல்லாருக்கும் இயக்குனர் வந்து கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் இயங்குகின்றது, கிருஷ்ணருடைய ஆணைப்படி தான் இயங்குகின்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை. இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கும்போது சில பிரபுபாதர் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பகவான் மேலே நம்பிக்கையோடு அந்த பக்தி செய்கிறோம். இப்போ அந்த நம்பிக்கையை வந்து வருங்காலத்தில் இல்லையா தொடர்ந்து நம்ம பக்தி செய்யும் போதும் அந்த நம்பிக்கையே நமக்கு வந்து பிரேமையாக வந்து மாறுகின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது இந்த வார்த்தை இது. அப்போ வந்து கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் என்பதை கூட அறியாத அளவிற்கு அவர்கள் தூய அன்பில் மூழ்கியுள்ளனர் இல்லையா. இப்போ வந்து யசோதா அம்மா வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கல, பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணர் வந்து ஒரு சாதாரண என்னுடைய மகன் அவ்வளோதான் இல்லையா. அவங்க முன்னாடியே வந்து பகவான் வந்து கோவர்தன மலையை வந்து தூக்குகிறார். இது வந்து எப்படி சாத்தியம், ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு முடியாது. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதை எல்லாமே வந்து பொருட்படுத்தலை, என்னுடைய மகன் அவ்வளோதான் இல்லையா. இதே வந்து வாயில் வந்து மண்ணை வந்து சாப்பிட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டும் போதும் எல்லா பிரபஞ்சங்களும் வந்து வாயில் வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் வந்து அவங்க
என்னடா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்தில் மாற்றி சே எதுவுமே கிடையாது, இது என்னுடைய மகன், அவ்வளோதான். அதுதான் அந்த தூய அன்பு அந்தரங்க சக்தியின் மூலமாக அதை வந்து மறைக்கப்பட்டு விடுகிறது. நமக்கு பகிரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்பட்டது, கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மறைக்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்தரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்பட்டது. ஏன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நாம் வந்து எப்படின்னா நம்மளால் வந்து நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளால் அனுபவிக்க முடியாது. இதே வந்து யசோதா அம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க தான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா பகவான் மேலே அந்த தூய அன்பை வந்து பரிமாற்றம் செய்ய முடியாது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்படுகிறது அவங்களுக்கு. நமக்கு வந்து பகிரங்க சக்தியின் மூலமாக மறைக்கப்படுகிறது. அதான் தங்களது அன்பு பரிமாற்றங்களின் காரணமாக கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். கிருஷ்ணனுடைய விளையாடிய ஆயர்குல சிறுவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றும் பற்பல பிறவிகளுக்கு பின்னரே அவர்களால் அவ்வாறு கிருஷ்ணனுடன் விளையாட முடிகின்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இல்லையா, ரொம்ப புண்ணியம் யார் வந்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே அழிந்து புண்ணியங்கள் வந்து சேர்க்கப்பட்டு இருக்கின்றதோ அவங்களால் மட்டும்தான் பக்தியில் வந்து பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்று இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பகவானுடைய பக்தி சேவையில் வந்து நிலை பெற முடியலை அப்படின்னாக்கா உண்மையான காரணம் வந்து என்னென்னா நம்முடைய பாவங்களுடைய விளைவு தான் நமக்கு வந்து பக்தி தொண்டு கிருஷ்ணரை நோக்கி செல்வதற்கு தடையாக அமைகிறது. அதுதான். அப்போ அதனால தான் பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் பகவானோட சம்மந்தப்பட்டதோடு தினமும் நம்ம வந்து தொடர்பில் இருக்கும்போதும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவ விளைவுகள் வந்து அளிக்கப்படும். இப்போ வந்து தொடர்ந்து நான் வந்து அளிக்கப்படும் போது நம்முடைய புண்ணியங்கள் வந்து சேர்க்கப்படுது. அதான் இங்கே சொல்லப்படும். இந்த கோபர்கள் எல்லாருமே வந்து நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா பல பிறவிகளாக அவ்வளவு புண்ணியங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. கிருஷ்ணருடைய விளையாடுவதற்கான அந்த தகுதியில் வந்து அவங்க இருக்காங்க. அங்கே வந்து உறவு அப்படின்னு சொல்லப்படும் போது எல்லாருமே சேவகர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மையில் தான் இருக்காங்க கோலோக விருந்தாவனத்திலும். இப்போ அங்கேயும் வந்து எப்படின்னா நான் வந்து கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்காக நான் இருக்க வேண்டும், கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்காக செயல்பட வேண்டும். கிருஷ்ணர் தான் மையம், கிருஷ்ணர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து கோலோக விருந்தாவனத்தில் வந்து செயல்படுறாங்க. ஒரு பசுக்களாக இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து பெற்றோருடைய அந்த உறவுகள் இருந்தாலும், அப்புறம் சேவகனாக இருந்தாலும், தாசியனாக, அதுக்கப்புறம் இது சக்கிய பாவத்தில் இருந்தாலும், மாதுரிய பாவம், எந்த ஒரு பாவ நிலையில் இருந்தாலும் அவங்க அந்தந்த பாவ நிலையிலிருந்து கிருஷ்ணருக்கு வந்து நாம் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு வந்து எப்படி ஆனந்தத்தில் வந்து நாம் எப்படி வந்து அவங்களுடைய சேவையில் வந்து பங்கு கொள்ளலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து அவங்க அங்கே வந்து இருக்காங்க, செயல்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளும் போது நாம் கோலோக விருந்தாவனத்திற்கு வந்து அடைய முடியும். அந்த மனநிலை தான் இப்போ நம்ம வந்து பயிற்சி செய்கிறோம். அச்சிறுவர்கள் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை அறியார்கள். அவர்கள் கிருஷ்ணரை தங்களது பிரியமான நண்பர்களாகவே கருதுகின்றனர். இல்லையா, கிருஷ்ணருக்கு வந்து நான் நண்பனாக இருந்து நான் கிருஷ்ணருக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி விளையாடினா பிடிக்குமா, அப்போ வந்து கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த மாதிரி செஞ்சு கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை வந்து கொடுக்குறாங்க. யசோதா அம்மா வந்து குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு நான் வந்து என்னுடைய குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி வந்து ஆனந்தம் கிடைக்கும், அந்த மாதிரி இருந்து வந்து அவங்க சேவை வந்து செய்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாவநிலை வந்து மாறுது ஒழிய, ஆனால் வந்து மையம் வந்து என்னென்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு எப்படி நான் சந்தோஷத்தை கொடுக்கலாம், நான் ஒவ்வொரு கோபர்கள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஆனந்தத்தை வந்து கொடுப்பார்களாமா. இந்த மாதிரி ஒரு கோபர் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப வேடிக்கையாக பேசுவது, அந்த மாதிரி பேசுவது கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ரசித்து கேட்பாராமா. அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு கோபர் வந்து கதை சொல்கிறது, ஒரு கோபர் வந்து விடுகதை மாதிரி வந்து சொல்வது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோபர் வந்து வேறு மாதிரி வந்து பேசுவது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோபர்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேசுவாங்களாமா. ஆனால் இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து நான் வந்து சந்தோஷப்படுத்தலாம், எப்படி வந்து திருப்திப்படுத்தலாம், இதுதான் அவங்களுடைய நோக்கம் வந்து. அது நண்பனாக இருந்து கிருஷ்ணரை வந்து எப்படி திருப்திப்படுத்துவது, அந்த மாதிரி வந்து அவங்க அங்கே சேவை வந்து செய்கிறாங்க பகவானுக்கு. இப்போ சுகதேவ கோஸ்வாமி பின்வரும் ஸ்லோகத்தினை கூறுகிறார். இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா தாஸ்யம் கதானாம் பரதைவதேன மாயாஸ்ரிதானாம் நரதாரகேன சாகம் விஜக்ரூக கிருத புண்ணிய புஞ்சா. இந்த மாதிரி வந்து அவங்க புண்ணியங்கள் வந்து செஞ்சாங்க. கிருத புண்ணிய புஞ்சா சாதுக்களால் அருவ பிரம்மனாகவும்
பக்தர்களால் பரமபுருஷ பகவானாகவும் சாதாரண மனிதர்களால் ஜட இயற்கையின் படைப்பாகவும் கருதப்படும் முழுமுதற் கடவுள் இதோ இங்கே இருக்கிறார். பரமபுருஷ பகவானுடன் தற்போது விளையாடும் இந்த சிறுவர்கள் தங்களது முந்தைய பிரிவுகளில் பற்பல புண்ணியங்களை செய்தவர்கள். பாருங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் பகவானை ஒவ்வொரு விதமாக வந்து பார்க்குறாங்க இல்லையா. இந்த சாதுக்களால் எப்படி பார்க்குறாங்கன்னா, அருவ பிரம்மனாக வந்து பார்க்குறாங்க சில பேர். இப்போ தூய பக்தர்கள் வந்து எப்படி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், கிருஷ்ணர் தான் உன்னத ஆட்சியாளர் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் வந்து பார்க்குறாங்க. சாதாரண மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, முக்குணங்களை படைத்தவர் அவர்தான், அதுதான் அந்த முழுமுதற் கடவுள் இந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ வந்து எல்லாருடைய யோகிகள் வந்து பகவான் இல்லை, அவருடைய இருதயத்தில் வந்து பகவானை வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வந்து இங்கே பாருங்கள், கோபர்கள் எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டாக இல்லையா, வீதியில் பார்த்தோம்னா பசங்க வந்து எல்லாருமே சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணரோட இந்த கோபர்கள் எல்லாருமே வந்து விளையாடுறாங்க. எந்த மாதிரி வந்து அவங்க புண்ணியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆக்சுவலாக சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்கிறாங்க, கிருத்த புண்ணிய புஞ்சா அப்படின்னு சொல்லி. இப்போ கருத்து என்னவெனில், விஸ்வரூபத்தை காண்பதில் பக்தனுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இருப்பினும் அர்ஜுனன் அதனை காண விரும்பினான். ஏனெனில் கிருஷ்ணர் வெறுமனே ஏட்ட அளவிலும் தத்துவபூர்வமாக மட்டுமே தன்னை முழுமுதற் கடவுளாக எடுத்து காட்டினார் என்று இல்லாமல், அவர் உண்மையிலேயே தன்னை அர்ஜுனனிடம் காட்டினார் என்று வருங்கால மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. பகவான் வந்து ஏட்டறிவினால் புரிந்து கொள்ள முடியாது, தத்துவம் பூர்வமாகவும் புரிந்து கொள்ள முடியாது. உண்மையிலே பகவான் வந்து தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இதை வந்து காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. கிருஷ்ணர் கூறிய உண்மைகளை கண்களால் காண விரும்பினான் அர்ஜுனன் இல்லையா. பூரணத்தின் வைபவம் வந்து முந்தைய அத்தியாயத்தில் வந்து பகவான் சொன்னதை இப்போ வந்து நேரடியாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக கிருஷ்ணர் வந்து வெளிப்படுத்துகிறார் விஸ்வரூபத்தை. அவனே சீட பரம்பரையில் முதல் சீடன் என்பதால் கிருஷ்ணரின் உரைகளை அவன் உறுதி செய்தாக வேண்டும் இல்லையா. நான் வந்து முதல்ல வந்து சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் இதை சொன்னேன். இது வந்து சீட பரம்பரை மூலமாக வந்து கொண்டே இருந்தது. ஆனால் வந்து என்னாச்சுன்னா, இடையில் என்னுடைய மாயோடைய சக்தியினால் தான் இந்த சீடத்தொடர் கட்டாயிடுச்சு. அப்போ வந்து திரும்ப வந்து அதை நிலைநாட்டணும். இந்த ஞானத்தை, இந்த பகவத் ஞானத்தை வந்து திரும்ப நிலைநாட்டுவதற்காக முதல் மாணவனாக அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ வந்து இந்த அர்ஜுனனை வந்து பகவான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பகவான் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து உறுதியாக வந்து இந்த கிருஷ்ணர் சொன்னது எல்லாமே வந்து உறுதி அப்படின்னு சொல்லி நிலைநாட்டணும் அர்ஜுனன். அதுக்காக தான் சொன்னது எல்லாமே நீங்கள் காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. அப்போ சில பேர் வந்து வாயால் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க இல்லையா. ஆனால் வந்து பகவான் அப்படி கிடையாது. பகவான் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார் இல்லையா. அப்போ அதுதான் வந்து கடவுள். அப்போ பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் உண்மையாக ஆர்வம் கொண்டுள்ள அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுபவர்கள் தாமே பரமன் என்னும் கிருஷ்ணர் தாமே பரமன் என்பதை கிருஷ்ணர் வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறாமல் தன்னையே பரமனாக அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே வெளிப்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. கிருஷ்ணர் தான் பரமபுருஷன், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பகவான் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாலும் பகவான் நேரடியாக அதை காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். அதுதான் அப்போ வந்து யாராவது கடவுள் அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறாங்கன்னா வெளிப்படுத்தணும். இது எல்லாமே வெளிப்படுத்தினா அவங்க கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியும். அப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாமே வந்து வெளிப்படுத்தினார். இப்போ பகவான் தனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அந்த பார்வையையும் பகவான் வந்து கொடுத்தார். ஏனெனில் முன்பே நாம் விளக்கியபடி அதனை காண்பதற்கான தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுனனிடம் இல்லை என்பதை அவர் அறிவார் இல்லையா. திரும்ப திரும்ப வந்து பகவான் வந்து பிரபுபாதர் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து பகவான் மேலே வார்த்தையில் முழு நம்பிக்கை வந்து இருக்கின்றது. பக்தர்களுக்கும் அதே மாதிரி தான் இல்லையா. தூய பக்தர்கள் பகவானுடைய வார்த்தையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்து நம்புவாங்க. ஆனால் வந்து அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்தை வந்து பூரணத்தின் வைபவம் வந்து சொன்னாங்க. அதை கிருஷ்ணரும் வந்து அர்ஜுனனும் முழுமையாக நம்பினார். ஆனால் இருந்தாலும் வருங்காலத்தில் தன்னை வந்து நிறைய பேர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து சாதாரண மக்களை வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ கடவுள்னால் விஸ்வரூபத்தை இங்கே காட்ட வேண்டும். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து எல்லாமே வைபவம் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லும் போதும் அதை வந்து நேரடியாக அர்ஜுனனுக்கு
காண்கின்ற மாதிரியும் வந்து செய்கிறார். அதை காண்பதற்கான விசேஷ பார்வையும் கிருஷ்ணர் தான் அளிக்கின்றார். இல்லை, ஒரு சாதாரண மனிதனால் வந்து தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னை பிரகடனப்படுத்தினாலும் இந்த மாதிரி வந்து செயலை செய்ய முடியாது. இப்போ அப்போருந்தே தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் மட்டும்தான் முழுமுதற் கடவுள். அவங்க வந்து போலி கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு நிலைக்காகத்தான் அர்ஜுனன் வந்து பகவானிடம் வந்து விஸ்வரூபத்தை வந்து காட்டுமாறு வேண்டுகிறார். ஆனால் கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்வமும் வந்து கிடையாது. இந்த நோக்கத்திற்காகத்தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னது. இப்போ சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரி தர்சயாம் ஆச பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். சஞ்சயன் கூறினான், மன்னா, இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். இப்போ வந்து விஸ்வரூப தரிசனம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அநேக பக்திரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக தீவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புத தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டு இருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. இல்லையா, பகவான் எப்படின்னா நம்முடைய பிரம்ம ஜோதியை இல்லையா, சூரியன் பாருங்கள், உச்சியில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த 12 மணிக்கு வாங்க வந்து பிற்பகலில் பார்க்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது, கண் கூசும் இல்லையா. அப்போ வந்து பகவானுடைய அந்த அற்புதமான பிரகாசமான எல்லையற்றதாக அந்த பரவி இருக்கின்ற அந்த இதில் வந்து தேஜஸ் வந்து காட்டுறாங்க. அர்ஜுனனால் பார்க்க முடியல, அந்த கண் கூசுது. அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. எப்படி அநேக கண்கள் அநேக வாய்கள் அநேக அற்புதமான தரிசனங்கள், இது எல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து பார்க்கிறார் இல்லையா. இது வந்து நம்ம வந்து படிக்கும்போதே நம்ம வந்து யூகம் பண்ண முடியும் இல்லையா. முன்னாடியே அந்த விஸ்வரூபம் வந்து வரைஞ்சிருக்காங்க, நமக்கு அந்த அட்டையில் வந்து பார்க்க முடியும், அந்த இதில் பிக்சரில் வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து என்னென்னா எத்தனையோ கண்கள் வந்து இருக்குது இல்லையா. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதன் மூலம் வந்து பார்க்க முடியும். நம்முடைய இருதயத்திலையும் பரமாத்மாவாக இருந்தும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்கின்ற 33 கோடி தேவர்களும் வந்து நாம் செய்கின்ற செயலுக்கும் சாட்சியாக இருக்கிறார்கள். சூரியனும் சாட்சி இல்லையா. பகலில் சூரியன் சாட்சி, சூரிய ஒளி புகாத இடமே வந்து கிடையாது. அப்போ சூரியனும் வந்து சாட்சியாக இருக்குது. இரவில் சந்திரன் வந்து சாட்சியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் நம்மளுடைய செயல்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாக வந்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து யாருமே வந்து பார்க்கலை அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் வந்து சாட்சி வந்து இருக்குது இல்லையா. அதனால தான் நம்ம வந்து செய்யாத தவறுக்கும் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் இல்லையா. இதன் மூலமாக வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பகவான் சாட்சியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பரமாத்மாவாக இருந்து அனுமதிக்கவும் செய்கிறார் நம்ம செய்கின்ற செயலுக்கும். உபதிஷ்டா அனுமந்தா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த 2 ஸ்லோகங்களில் அநேக என்னும் சொல் மீண்டும் மீண்டும் இருப்பதை பார்க்கும்போது அர்ஜுனனால் காணப்பட்ட கைகள் வாய்கள் கால்கள் மற்றும் இதர தோற்றங்களை அளவிடவே முடியாது என்று தெரிகிறது. அந்த தோற்றங்கள் அகிலமெங்கும் பறந்துள்ள போதிலும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் இறைவனின் கருணையால் அவற்றை காண முடிந்தது. இது கிருஷ்ணரின் அச்சிந்திய சக்தியினால் சாத்தியமானது இல்லையா. இது வந்து எப்படி சாத்தியம் இல்லையா. வந்து அர்ஜுனனும் ரதத்தில் தான் வந்து இருக்கிறார், பகவான் கிருஷ்ணரும் ரதத்தில் தான் வந்து இருக்கிறார். ஆனால் அந்த ரதத்திலே இருக்கும்போதும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து எப்படி பார்க்க முடியும்? முடியாத காரியம். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இறைவனின் கருணையால் அர்ஜுனனுக்கு காண முடிந்தது அந்த ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரின் அச்சிந்திய சக்தியால், நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்தி, இப்போ பகவானுடைய அச்சிந்திய சக்தியால் தான் இது சாத்தியமானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸ்லோகம் 12. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதி பாவக சத்ருஷி சாஸ்யாத் பாஷஸ்தஸ்ய மகாத்மனக. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதயமானால்
அது அந்த பரமபுருஷனுடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒரு வேளை சமமாகலாம். பாருங்களேன், ஒரு சூரியனே நமக்கு வந்து பார்க்க முடியல, கண் கூசுது. இங்கே வந்து எப்படி சொல்லப்படுது, ஒரு தோராயமாக தான் இங்கே சொல்லப்படுது. பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமானால் எந்த அளவுக்கு வந்து பிரகாசம் இருக்கும், அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஒப்பிடலாம், ஒருவேளை சமம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதை விட வந்து உயர்ந்ததாக இருக்குது. இப்போ அந்த தேஜஸ், அந்த ஒளியை வந்து விளக்கினால் மட்டும்தான் பகவானையே வந்து பார்க்க முடியும் இல்லையா. பகவானுடைய தேகத்தில் வந்து வெளிப்படுகின்ற அந்த பிரம்ம ஜோதி, இதே வந்து ஈஷா உபநிஷத்திலும் பிரார்த்தனை வந்து செய்யப்படுது. பகவானே உங்களுடைய தேஜஸில் இருந்து வருகின்ற அந்த பிரம்ம ஜோதியை வந்து அதை வந்து நீங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பிரார்த்தனை வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும்போது பகவான் தம்முடைய அந்த ஒளியை விளக்கும் போது தான் பகவானுடைய அந்த சச்சிதானந்த ரூபத்தையே நாம் வந்து தரிசிக்க முடியும். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ அர்ஜுனன் கண்டது விவரிக்கப்பட முடியாததாக இருந்தது. இருப்பினும் அந்த சிறப்பான காட்சியின் ஒரு மனச்சித்திரத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு கொடுக்க முயல்கிறான் இல்லையா. நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக வந்து சொல்லலாம் எந்த அளவுக்கு அந்த பிரகாசம் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா வந்து இங்கே வந்து சொல்லப்படும் போது விஸ்வரூபம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டும் இல்லை, மற்ற சஞ்சயனாலும் பார்க்க முடிந்தது. சில பக்தர்கள் வந்து பார்க்குறாங்க, அர்ஜுனனுடைய நிலையில் இருந்த அந்த ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் சில பேர்கள் வந்து அந்த விஸ்வரூபத்தை அவங்களாலும் வந்து பார்க்க முடிந்தது. அப்போ வந்து சஞ்சயனும் இங்கே பார்த்ததாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வந்து அவங்க அந்த பார்த்த அந்த எந்த அளவுக்கு தேஜஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தோடு வந்து இங்கே சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு விளக்குகிறார். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா சஞ்சயன் வந்து அரண்மனையில் இருந்து தான் திருதராஷ்டிரருக்கு சொல்கிறார், குருஷேத்திர போர்க்களம் எங்கே இருக்குது, அரண்மனை எங்கே இருக்குது இல்லையா. சில வியாசதேவருடைய சீடன் சஞ்சயன். அப்போ வந்து சில வியாசதேவருடைய கருணையால் வந்தும் அரண்மனையில் இருக்கும்போதே குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடலை வந்து சஞ்சயனால் கேட்க முடிந்தது. இப்போ அதை கேட்டு தான் வந்து திருதராஷ்டிரருக்கு கூறுகிறார். அப்போ வந்து இந்த விஸ்வரூபத்தையும் சில பேர் வந்து பார்க்க முடியுது. இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ வந்து சஞ்சயன் திருதராஷ்டிரர் இருவருமே அந்த இடத்தில் இல்லை. இருப்பினும் வியாசரது கருணையால் நடப்பவற்றை எல்லாம் சஞ்சயனால் காண முடிந்தது. இதான் பார்த்தோம் இப்போ. எனவே விஸ்வரூப காட்சியை திருதராஷ்டிரர் கற்பனை செய்து ஓரளவு புரிந்து கொள்வதற்காக அதனை பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடன் ஒப்பிட்டு கூறுகிறார் சஞ்சயர். ஓகே. தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரக்கணக்கான பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. அப்போ வந்து இதில் வந்து நமக்கு தெரியுது இல்லையா, அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்கள் இல்லை, இந்த அகிலம் முழுவதும் நான் பரவி இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பகவான் சொன்னது. இந்த அகிலம் முழுவதையும் ஒரே இடத்தில் அர்ஜுனன் காண்கிறான். பாருங்களேன், எல்லாமே விஸ்வரூபத்தில் வந்து இருக்குது. இப்போ தத்ர அங்கே என்னும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை கண்டபோது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருவருமே ரதத்தில் அமர்ந்து இருந்தனர் என்பதை இது குறிக்கிறது. அந்த ரூபத்தை காண்பதற்கான சிறப்பு பார்வையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமே கொடுத்ததால் போர்க்களத்தில் இருந்த மற்றவர்களால் இதனை காண முடியவில்லை. கிருஷ்ணரின் உடலில் பல ஆயிரக்கணக்கான லோகங்களை அர்ஜுனனால் காண முடிந்தது. இங்கே வந்து சில பிரபுபாதர் எழுதியிருக்காங்க, வேறு இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வந்து கேட்டேன், சில பேருக்கு வந்து பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பற்பல பிரபஞ்சங்களும் பற்பல லோகங்களும் இருப்பதை நாம் வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம். அவற்றில் சில கிரகங்கள் மண்ணாலும், சில கிரகங்கள் பொன்னாலும், சில கிரகங்கள் மணிகளாலும், சில கிரகங்கள் மிகப்பெரியவையாகவும், சில கிரகங்கள் சிறியவையாகவும் மற்றும் சில கிரகங்கள் பல்வேறு வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்போ எல்லா கிரகங்களையும் வந்து அர்ஜுனன் பார்க்கிறார். பாருங்களேன், இது மட்டும் கிடையாது, அகிலம் முழுக்க வந்து பார்த்தோம்னா 14 உலகங்கள் இல்லையா. அப்போ எல்லாமே வந்து அடங்குது, எல்லாமே வந்து பார்க்க முடியுது இல்லையா. அப்போ எல்லா கிரகங்களும் வந்து பார்க்க முடியுது. நாம் இருக்கிறது மண்ணால் ஆன உலகம். சில கிரகங்கள் வந்து பொன்னால் வந்து இருக்குது, சில கிரகங்கள் மணிகளால் வந்து செய்யப்பட்டிருக்கு, சில கிரகம் பெரியவையாக இருக்குது, சில கிரகம் வந்து சிறியவையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எத்தனையோ கிரகங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியுது அர்ஜுனனால். எப்படி? ரதத்தில் வந்து இருக்கும்போதே, தனது ரதத்தில் அமர்ந்தபடியே அர்ஜுனனால் இவை அனைத்தையும் காண முடிந்தது. ஆனால் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
அதுதான். ஏன்னா வந்து இப்போ வந்து குருஷேத்திர போர் தொடங்கிருச்சு இல்லையா? போர் தொடங்குவதற்கு எல்லாருமே வந்து தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லையும் அம்பையும் வைத்த உடனே வந்தும் இப்போ அந்த நேரத்தில் அந்த 40 நிமிடம், ஏன்னா 2 தரப்பு வீரர்கள் வந்து இருக்காங்க, நடுவில் வந்து அர்ஜுனனுடைய சேனை வந்து நிற்கிது. இப்போ அந்த இடத்துல வந்து நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அப்போ வந்து என்னாச்சு, அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் 40 நிமிடங்கள். இப்போ அந்த 40 நிமிடம் வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன நடந்ததுன்னே தெரியலையம்மா. எல்லாருமே அப்படி ஸ்தம்பித்து வந்து இருந்தாங்களா அப்போ 40 நிமிடம். அதுக்கப்புறம் போர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சொல்கிறீங்களோ அது செய்கிறேன், கரிசிய வச்சனம் தவறு. இப்போ அதுக்கப்புறம் போர் செய்ய தொடங்கும்போது தான் எல்லாருமே அந்த ஒரு சுய நினைவுக்கே வந்தாங்க. இப்போ அதுதான், ஏன்னா எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் வந்து நடக்குது. நீங்கள் மகாபாரதம் வந்து படித்தீங்கன்னா வந்து தெரியும். நான் வந்து படிக்கலை, ஆனால் கேட்டிருக்கேன் இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து. இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. இப்போ இப்போ அதையும் வந்து பகவான் வந்து அதில் சொல்கிறாங்களாமா, நீங்கள் வந்து இந்த போர் வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எப்படி ஒரு ரொம்ப சீரியஸாக வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு போர் வந்து இருக்க வேண்டும். ஏன்னா 6 மணி முடிஞ்சிருச்சுன்னா போர் வந்து ஸ்டாப் ஆகிருமாம்மா. அதுக்கப்புறம் வந்து நண்பன் எதிரி அப்படின்லாம் கிடையாதாம்மா. எதிர்த்தரப்பு படை அந்த எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இருப்பாங்களாமா. டென்ட்டு வந்து போட்டிருப்பாங்களா, அங்கே போய் எல்லாருமே வந்து பிரசாதம் வந்து படை 6 மணிக்கு முடிஞ்சோடனே எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்களாமா. எல்லாருமே பிரசாதம் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து எப்படி நார்மலாக வந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேசுவாங்களாமா. அப்புறம் இரவு வந்து உறங்கின பிறகு திரும்ப காலையில் அந்த ஒரு நேரம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து கூடுவாங்க. அந்த நேரம் தான் அவங்க வந்து இந்த ஒரு அணி எதிர் அணி அப்படின்னு சொல்லி வந்து போர் செய்வாங்க. 6 மணி ஆயிடுச்சுன்னா திரும்ப எப்பயும் போல் நார்மலாக. அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் பிரசாதம் இருக்காமா. காலை மதியம் இரவுக்கு வந்து பிரசாதம் இருக்காமா. பாருங்கள் எந்த மாதிரி வந்து போர் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி இல்லையா? எப்பயும் வந்து நடக்குது இல்லையா? எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க. இது எல்லாமே வந்து காரணம் இல்லையா? நம்ம வந்து போன வகுப்பில் வந்து பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா? வந்து இந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்களை வந்து நம்ம வந்து கூட்டாக வந்து அழிக்கும் போதும் அந்த பாவங்கள் எல்லாமே வந்து நம்முடைய மனித சமூகத்திடம் தான் திணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்குறாங்க. அதனால தான் அந்த ஒரு நிலை தான் வந்து என்ன ஆகுதாமா, மற்ற உயிர்களை வந்து கொன்று சாப்பிடுவதனால் அந்த பாவம் எல்லாமே இந்த மாதிரி இயற்கையினுடைய அந்த கோபம் வந்து அதனால் வந்து நமக்கு ஏற்படுறது இந்த மாதிரி வறட்சி, பூகம்பம், இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போர் ஏற்பட்டு தங்களை தாங்களே அழித்து கொள்வது, இந்த ஒரு நிலை வந்து ஏற்படுது. அதுதான் இப்போ அந்த ஒரு நிலையை வந்து தவிர்ப்பதற்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை வந்து இங்கே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி வந்து தங்களை தாங்களே வந்து அழித்து கொள்கிறார்கள். எதனால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நிலை, இதுதான் அறியாமையில் வந்து மூழ்கி இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ வந்து ஸ்லோகம் 14. ததச விஸ்மயாவிஷ்டோ கிருஷ்டரோமா தனஞ்சய பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிர் அபாஷத. பின்னர் வியப்பிலும் குழப்பத்திலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்சி எறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான் இல்லையா? பகவானை வந்து பார்க்கிறார். எப்படி அநேகமான கைகள், அநேகமான கால்கள் இல்லையா? அப்போ வந்து அகிலம் முழுவதிலும் எல்லா இடத்துலையும் விஸ்தாரமாக வந்து இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பகவானுடைய கைகள், கால்கள், கரங்கள், கிரீடங்கள், மாலைகள், பகவானுடைய உருவம் தான் அகிலம் முழுக்க தெரியுது, வேறு எதுவுமே தெரியலை. இப்போ அது எல்லாமே வந்து பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு குழப்பம், ரொம்ப ஆச்சரியம் வந்து ஏற்படுது. எப்படி இந்த மாதிரி வந்து இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஆச்சரியமும் ஏற்படுது அர்ஜுனனுக்கு, குழப்பமும் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் 2 கைகளையும் கூப்பி வந்து வணங்கியபடி வந்து பகவானிடம் வந்து முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை வந்து செய்ய தொடங்கினான் அர்ஜுனன். இப்போ தெய்வீக காட்சி காட்டப்பட்ட உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான உறவு மாறுகின்றது. முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நட்புறவு இருந்தது. ஆனால் விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரை சிறந்தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனன் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இவ்வாறாக அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உறவிலிருந்து சக்கிய ரசத்திலிருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக அற்புத ரசமாக மாறுகிறது இல்லையா? நம்ம வந்து ரொம்ப நெருக்கமான நண்பரை நம்ம வந்து எப்படி வேணாலும் வந்து இது பண்ணுவோம் இல்லையா? தோளில் கை போடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பேசுவோம். இந்த மரியாதை கூட வந்து இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து இருக்கும்.
ஆனால் வந்து இது வந்து பாருங்கள் வந்து அந்த நண்பருக்கு வந்து ஒரு பதவியில் வந்து இருக்காருங்க, நிறைய பேர் வந்து மதிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய ஆதிக்கம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்ச உடனே என்ன ஆகும், ஐயோ வந்து எப்படி இருந்தாலும் அந்த நண்பனுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்காங்களான்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் இல்லையா. அந்த மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து பார்த்த உடனே வந்து இதுவரைக்கும் இருந்த அந்த சக்கிய ரசம் போய் அற்புத ரசமாக வந்து மாறுகிறது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்போ சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் ரசங்களின் உறைவிடமாக காண்கின்றனர் இல்லையா. பகவான் வந்து ரசவல்லுனர். பகவான் கிருஷ்ணர் வந்து ரசத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறார். பகவான் ரசவல்லுனர், அவ்வளோதான். எந்த வேலையும் வந்து பகவான் வந்து செய்ய மாட்டாங்க. ஏதாவது இந்த பௌதிக விவகாரங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னாக்கா பகவான் இங்கே விஷ்ணு தான் இங்கே வந்து செய்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் எதுவுமே செய்கிறதில்லை. இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து இங்கே விருந்தாவனத்துக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா பகவானுடைய பகவான் இங்கே வர்றாங்கன்னா இங்கே இருக்கின்ற எல்லா விஷ்ணு அவதாரங்கள் இருக்க எல்லாருமே பகவானுடைய உடலுக்குள் வந்து போயிடுவாங்க. இப்போ பகவான் வந்து இங்கே அசுரர்களை கொல்கிறார் அப்படின்னாக்கா பகவான் உள்ளே இருக்கின்ற பகவான் விஷ்ணு தான் செய்கிறாங்க. கிருஷ்ணர் செய்கிறதில்லை. கிருஷ்ணர் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகவான் வந்து வெறும் ரசத்தை மட்டுமே அனுபவிக்கிறார். அதுதான் நம்ம வந்து எளிமையாக புரிந்து கொள்வது எப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது எப்படி இருப்போம், நம்முடைய உறவுகளில் வந்து அந்த மாதிரி வந்து இருப்போம். வேலையை பற்றி வந்து நினைக்க மாட்டோம். ஆனால் இதே ஆஃபீஸுக்கு போகும்போதும் அந்த உறவு வந்து இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா பக்தர்களையும் லீலை செய்யும்போது ரசத்தை மட்டும் அனுபவிக்கிறார். ஏதாவது வெளியே போய் அந்த பௌதிக விவகாரங்களை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பகவான் விஷ்ணுவாக இருக்கின்றார். சாஸ்திரங்களில் 12 விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் கிருஷ்ணரில் காணப்படுகின்றன. 2 உயிர்வாளிகளுக்கு இடையேயான உறவு, தேவர்களுக்கு இடையேயான உறவு அல்லது பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றங்களின் பெருங்கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ கிருஷ்ணருக்கும் பகவானுக்கு அந்த உறவை பற்றி வந்து இங்கே இந்த 12 விதமான உறவுகள் பற்றி வந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டது சில பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்போ அர்ஜுனன் இங்கே அற்புத ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான். இதன் காரணத்தால் நன்னடத்தையையும் அமைதியையும் சுபாவமாக கொண்ட அர்ஜுனன் பரவசத்தினால் மூழ்கி உடலில் உள்ள மயிர்கூச்சி எறிய கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான் இல்லையா. அற்புத ரசம் வெளிப்பட்டதுனால இது எல்லாமே வந்து அர்ஜுனன் வந்து செய்கிறார். அவன் பயப்படவில்லை என்பதையும் பரமபுருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்க வேண்டும். உடனடி விளைவு வியப்பு. அற்புத ரசம் அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு வியப்பினால் எரிந்துவிடவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். ஸ்லோகம் 15. அர்ஜுன உவாச்ச பஸ்யாமி தேவாம் தவ தேவதேஹே சர்வாம் ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணம் ஈஷம் கமலாசனஸ்தம் ருஷீம்ச்ச சர்வான் உரகாம்ச்ச திவ்யான். அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன் இல்லையா. ஏன்னா வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, இப்போ தேவர்களை வழிபடுவதற்கு பதிலாக என்னை வழிபட்டாலே போதும், என்னை திருப்தி செய்தால் எல்லாருமே வந்து திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது இங்கே வந்து ஊர்ஜிதமாகுது. ஏன்னா எப்படி சொல்லப்படுது பாருங்கள், கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன் இல்லையா. அப்போ அர்ஜுனனே வந்து சொல்கிறது, கிருஷ்ணர் வந்து காட்டுகிறார், அர்ஜுனன் வந்து தான் இதை வந்து பேசுகிறார். அப்போ வந்து பகவானுடைய உடலில் எல்லாருமே அமைந்திருக்கிறார்கள், இன்க்ளூடிங் தேவர்கள் கூட. இப்போ கிருஷ்ணரை திருப்தி செய்தால் தேவர்களும் ஆட்டோமேட்டிக்காக திருப்தி அடைவாங்க. இதுதான் உண்மை. அப்போ தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். இது எல்லாமே வந்து இது எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா பகவானுடைய உடலில் வந்து இருக்காங்க. யார்? பிரம்மதேவரும் சிவபெருமானும் ரிஷிகளும் திவ்யமான நாகங்கள், இது எல்லாருமே பகவானுடைய தேகங்களில் அமைந்திருப்பதை காண்கிறார் அர்ஜுனன். இப்போ அகிலத்தில் உள்ள அனைத்தையும் அர்ஜுனன் காண்கிறான் என்பதால் அகிலத்தின் முதல் படைப்பாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ்ப்பகுதியில் கர்ப்போதகசாயி விஷ்ணு படுத்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவன் காண்கிறான். எல்லாமே பகவான் மேல்தான் அமைந்திருக்கிறது. பகவான் தான் தம்மை விஸ்தாரப்படுத்தி கொள்கிறார். பகவான் மேலே தான் நம்ம வந்து நடக்கிறோம் பாருங்கள். அப்போ பகவான் மேல் தான் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ பகவானுடைய
அடிப்பாதத்திலிருந்து பகவானுடைய தலை வரைக்கும் எல்லாமே வந்து இந்த கிரகங்கள் தான். அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம். அப்போ படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது. வாசுகி என்று அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன. தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மதேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்போதகசாயி விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது இல்லையா. முதல் உயிர்வாளி பிரம்மதேவர், அவங்க சத்தியலோகத்தில் வந்து இருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்தோம்னா கர்ப்போதகசாயி விஷ்ணு அனைத்தையும், கீழே வந்து அனந்த சேஷன் இல்லையா. கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மதேவர் பிறக்கிறார். அப்போ அந்த நாபிகை வந்து அந்த இதில் வந்து அந்த தண்டு, தாமரை தண்டு வருது இல்லையா, அந்த தாமரை தண்டில் தான் 7-14 உலகங்கள் வந்து இருக்காமா. அப்போ இது எல்லாத்தையும் அகிலத்தில் ஒரே இடத்துல இருந்து அர்ஜுனால் இது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. எல்லா பிரபஞ்சங்களும் 7-14 பிரபஞ்சங்களும் ஆமாம், எல்லா பிரபஞ்சங்களும் அங்கே இருப்பது வந்து பார்க்க முடியுது. எப்படி வந்து அது சாத்தியம் இல்லையா. ஆனால் வந்து அர்ஜுனன் இருப்பது ஒரு பிரபஞ்சத்தில் தான் உள்ள, மற்றது இதையும் வந்து பார்க்க முடியுது. எப்படி வந்து சாத்தியம்? அப்போ வந்து அதாவது தனது ரதத்திலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிந்தது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அது சாத்தியமானது இல்லையா. அப்போ கடவுள் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து காட்டணும் இல்லையா. அவருடைய வைபவத்தையும் பகவான் சொன்னார். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் அது செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எப்படி நீங்கள் செஞ்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களால சொல்ல முடியாது, சரியாக பதில் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து முடியாது. ஆனால் பகவான் வந்து சொல்லுவார், பகவான் வந்து அதை செய்தும் காட்டுவார் இல்லையா. எப்படி அங்கே வந்து வைபவம் வந்து கொஞ்சம் தான் வந்து சொன்னாங்க, ஆனால் வந்து எப்படி இது எல்லாமே வந்து அர்ஜுனனால் வந்து பார்க்க முடியுது, பகவான் வந்து காட்டுகிறார். இப்போ அநேக பாகூதர வக்திர நேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வதோ நந்தரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை இல்லையா. சில நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இந்த எல்லாமே வந்து பார்க்குறேன் இல்லையா. பற்பல கைகள் வந்து இருக்குது, பகவானுடைய கரங்கள் வந்து இருக்குது, பகவானுடைய வயிறு வந்து இருக்குது, பகவானுடைய வாய் வந்து இருக்குது, பகவானுடைய கண்கள் வந்து இருக்குது. எல்லையற்று, எப்படி பகவான் எல்லையற்றவனால எல்லையற்று எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்குது. ஆனால் உண்மையில் வந்து எது எங்கே தொடங்குது, ஆதியும் வந்து நான் பார்க்கல, முடிவையும் பார்க்கவில்லை, நடுவையும் பார்க்கவில்லை. இப்போ முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எல்லையற்றவர் என்பதால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் அர்ஜுனனால் காண முடிந்தது இல்லையா. இப்போ வந்து ஸ்லோகம் 17. கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோராக்ஷிம் சர்வதோ தீப்திமந்தம் பஸ்யாமி த்வாம் துர்நிரீஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதிம் அப்பிரமேயம். அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது இல்லையா. பிரம்மஜோதி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இப்போ இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. त्वम् अक्षरं परमं वेदितव्यं त्वम् अस्य विश्वस्य परं निदानं त्वम् अव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே, எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். பாருங்கள், பகவானுடைய வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே வந்தும் அர்ஜுனன் வந்து சொல்கிறார், எப்படி யாரை அறியணும், கிருஷ்ணர் தான் அறியணும் இல்லையா. வேதங்களின் நோக்கம் வந்து கிருஷ்ணரை வந்து அறிவது தான். அறிய வேண்டியவர்களில் முதன்மையானவர் யாருன்னா நீங்கள் தான். ஆனால் பகவான் தான் எல்லாவற்றையும் படைக்கிறார், பகவான் தான் அளிக்கிறார், எல்லாவற்றையும் பராமரிப்பதும் பகவான் தான். அப்போ நீங்கள் தான் எல்லாமே, முதன்மையானவர் நீங்கள் தான், அறிய வேண்டியது நீங்கள் தான், எல்லா அகிலங்களின் இறுதி ஆதாரம் நீங்கள் தான். பகவான் தான் இறுதி இலக்கு. பகவான் இப்படி அழிவற்றவராக இருக்கிறார், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் இல்லையா. பகவானுடைய வந்த நோக்கம் வந்து தர்மத்தை பாதுகாத்து அதர்மத்தை அழிப்பதற்காகத்தான்
இங்கே வந்திருக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். புருஷர்களிலேயே உத்தம புருஷர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தன்னுடைய அபிப்பிராயத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்தபாகும் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி த்வாம் தீப்தஹூதாசவக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் தபந்தம். நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர் இல்லையா? பகவானுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. உமது பெருமை அளவிட முடியாதது. தங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள். உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜசால்